முதல் விஷயம் நிச்சயமா தீய சக்தி இங்கிருந்து அகற்றும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்றதுல தலைவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. கூடுதலா அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, அழுத்தம் இருக்கா, உங்களை கண்டு பயமா, ரெண்டுக்கான விடை கொடுத்திருக்காரு. யாரை பார்த்தும் எதை பார்த்தும் எந்த தீய சக்தியை பார்த்தும் எந்த பாசிசத்தை பார்த்து எந்த பாயசத்தை பார்த்து நாங்க பயப்படலன்றதுல தலைவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. எங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா, தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்துகிட்டு ஒவ்வொரு மக்களும் தவிக்கிறாங்க. உணவின்றி, சோறின்றி, மருத்துவமின்றி, ஊழல், எல்லாத்துலயும் விலைவாசி உயர்வு, எல்லா இடத்துலயும் அதாவது வரின்ற பேர்ல எல்லாத்தையும் ஏற்றிட்டு வேலைவாய்ப்பை ஒன்று சுத்தமா அழிச்சிட்டு மக்களை தினம் 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 நாளைக்கு விடுஞ்சா நம்ம இருப்போமா, பொழைப்போமா, சாப்பிடுவோமா, நாளைக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு அச்ச உணர்வுகளே எப்பயுமே வச்சிருக்கிறாங்கல்ல. இந்த நிலைமை முதல்ல மாத்திரம். அடிப்படையான விஷயம் தலைவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஊழல் இல்லாத விஷயம். அவர் சொன்னார் பாத்தீங்களா, நம்ம ஆட்சி வந்த பொழுது ₹1 கை வைக்க மாட்டோம், ஏன்னா எனக்கு பணம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் தளபதிக்கு பணம் அவசியம் இல்லைன்னு. கோடி கோடியா பணத்தை விட்டுட்டு வராரு, கோடி கோடியா சம்பாரிச்சிருக்கிறாரு அந்த மனுஷன் பொழுது. பியூர்லி மக்களை நம்புறாரு தம்பி, பியூர்லி இந்த மக்களுக்கு நல்ல செய்யணும். அவர் மனசுல அரசியலுக்கு வரணுன்றது இன்னைக்கு எழுந்த விஷயம் கிடையாது. 20-30 வருஷமாவே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு ஆட்சியும் அவர் உற்று கவனிச்சுக்கிட்டே வராரு. தளபதி இதை கவனிக்கல அதை கவனிக்கல உருட்டுறானுங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா கவனிச்சு இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் களத்துக்குள்ள வரோம். அதாவது ஒரு போருக்கு போறோம்னாக்கா போர் பயிற்சி, அந்த படைபலம் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் களத்துக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல தலைவர் மிகச்சரியாக ஒரு கட்சி, ஒரு அரசியல் கூட்டம், ஒரு கொடி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இவ்வளவு கோடி நபர்களை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்காருனாக்கா நிச்சயமா காம்ப்ரமைஸ்ன்றது கிடையாது யார்கிட்டையும். நிச்சயமா ஊழல் கிடையாது. அதே மாதிரி ஊழல்வாதிகளை விடுறதாவும் கிடையாது. சோ நிச்சயமா தளபதியுடைய ஆட்சி 2027 நடக்கும்.